அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குண்ணா. ரொம்ப டயர்டா இருக்கீங்க. பைசன் ஃபைனல் அவுட்டு இன்னைக்கு தான் எடுத்துருக்கோம். வேலையில் போயிட்டுருக்கு. பல்வேறு அடக்குமுறைகளை தாண்டி ஒரு பெரிய மேட்ச் போட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், வந்திருக்கோம். அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத மக்கள் பைசன் பார்த்துட்டு தான் சொல்லணும். ரொம்ப மற்ற படத்துக்கு வெயிட் பண்ணதை விட இந்த படத்துக்கு கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இந்த படத்தின் கதை, படத்தினோட நோக்கம் அப்படிப்பட்டது. மற்ற படத்தை விட ஒரு காத்திரமான நோக்கம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது ஒரு நிஜம். ஆக்சுவலி நான் பார்க்கும்போது அந்த சாங் ரிலீஸ்லேருந்தும் சரி, ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமும் இதில் நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்திருக்காரு அப்படின்னு தானே சொல்ல தோணுது. பிகாஸ் அது சாங்கா, லிரிக்ஸா, அவுட்டா, ஸ்க்ரீன் பிளே, அது எப்படின்னு என்னால் சொல்ல தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்குது. ஆமாம், இந்த கதை வந்து ரொம்பவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணிக்கிற விஷயம். அது தப்பாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் மீது நம்பிக்கை மக்களுக்கு போயிடும். அது மாதிரி அந்த மாதிரி களத்தை தொடுறதுக்கோ இல்லை அந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்டை பேசுகிறதுக்கோ பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு பயமும் நம்பிக்கையும் விதைச்சிருவாங்க. அப்போது இந்த படம் ஜெயிச்சாகணும் அப்படின்னா தான் பின்னாடி வரவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கும். அதனாலே இந்த மாதிரியான ஒரு களத்தை தொட்டதுனால, இந்த மாதிரியான ஒரு கதையை தொட்டதுனால கொஞ்சம் நம்ம மேலே ஒரு பொறுப்பு அதிகமாகி, ஏன்னா இது ஒரு எல்லாம் பயப்படக்கூடிய ஒரு களமாக இருக்குது. ஸோ பேச முடியாத விஷயம், இதை காட்டவே முடியாது அப்படின்னு நினச்சக்கூடிய விஷயங்கள் சில காட்டியிருக்கோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த பொறுப்புணர்ச்சியோடு சேர்ந்து இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதீத உழைப்பை வாங்கின படம்னா என்னோட கேரியர்லேயே ரொம்ப அதிகமான உழைப்பை வாங்கின படம்னா பைசன் தான்.